ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. அதனால பர்த்டேக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ரொம்ப கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், சிம்பிளாக தான் பண்ணுறோம். எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. காலையில் வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம், பசிக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம். இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் செஞ்சோம்னா ஏன் நீ தேங்காய் சாதம் ஸ்பெஷல் எதுவும் செய்யலைன்னா ஈவினிங் மேலே கோயிலுக்கு போகணும். அதனால் நான்வெஜ் செஞ்சுட்டு கோயிலுக்கு போக முடியாதுன்றதுக்காக நான்வெஜ் எதுவும் செய்யலை. நெக்ஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் காலையிலே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் வேலைக்கு கிளம்பிட்டார். அவர் ரொம்ப சின்சியர், வேலைக்கெல்லாம் அதிகமாக லீவ் போட மாட்டார். கேக் ரெடி. கேக் கட் பண்ணிடலாங்களா? இதில் என்ன இருக்குது பார்க்கலாம். இதில் ஸ்வீட் இருக்குது. சாக்லேட். கேக் கட் பண்ணிடலாங்களா? கேக் சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுக்கிறோம் பாருங்க. வாங்க வாங்க வாங்க. Happy birthday, Mary. Happy to 33 age. கேண்டல் ஏற்றிடலாங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னால், அம்மா இல்லை, தம்பிங்க இல்லை, கூட எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை. அதுதான் லைட்டாக ஃபீலிங். அவர் நைட்டு வந்துடுவார். அம்மா தான் இல்லை, அம்மா அங்கே ஊரில் இருக்காங்க. தம்பி ஃபாரின் கிளம்பிட்டான். சின்னவனும் வேலை விஷயமா, அவரும் ஒர்க் விஷயமா வெளியே இருக்காரு. யாரும் கூட இல்லை. அதனால் நாங்கள் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேக் சூப்பராக இருக்குது. எல்லாரும் இருந்தா என்ன சூப்பரா இருக்கும். எல்லாரும் இருந்தா என்ன சூப்பரா இருக்கும். எல்லாரும் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பர்த்டே கிஃப்ட் எல்லாம் பார்க்கலாங்களா? தம்பி கூடயே இல்லைன்னா கூட ஆன்லைனில் வந்து புக் பண்ணி கொடுத்தது பாருங்க. ஸ்மார்ட் வாட்ச். ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவரால் இல்லைங்க, இப்போ போய் ஒரு 20 டேஸ் கிட்ட தான் ஆகுது. அதனால ஆன்லைனில் புக் பண்ணி கொடுத்தாரு பாருங்க.
ஸ்மார்ட் வாட்ச். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி ஒரு கிரீன் கலர் வாட்ச் கூட கட்டியிருப்பேன் இன்னொரு வீடியோவில். அந்த வாட்சும் தம்பிது தான். இந்த வாட்ச் நல்லா இருக்குல்ல? எனக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் தம்பி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இது வந்து அம்மா வாங்கி கொடுத்த ப்ரெசன்டேஷன். இதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட மைக் இருந்திருக்கு. ஆனால் அந்த மைக் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ புது மைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாருங்க. எப்படி யூஸ் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். தேர்ட் கிஃப்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் கையால் செஞ்ச சாரீ. இது வந்து ப்ளவுஸு. ஃபுல் சாரீ வந்து இதுதான், ப்ளூ வித் பிங்க். இந்த சாரீ தான் வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருக்கு என்னுடைய பர்த்டே கிஃப்டெல்லாம்? இதுதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டு. எல்லாமே கிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் யாரும் கூட தான் இருக்க முடியல. எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை. அதனால் யாரும் கூட இல்லை. எல்லாருமே தூரமாக இருக்காங்க. இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் பண்ணுவோம். ரொம்ப கிராண்டாலாம் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நாங்கள். இந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும். என்னுடைய பர்த்டே எல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம். டாடா, பை பாய்.